என்ன இவ்வளோ நேரம் ஆச்சு? இன்னும் இந்த பையனை காணோம். இந்த பக்கமாக தானே வருவான். வந்துட்டான். வாடா ரங்கா, வாடா வா. டேய் வாடாங்க வாடாங்க வாடாங்க. அப்படியே நிறுத்துறா. கீழே இருங்க. ஸ்டாண்ட போடு. என்ன வேணும் உங்களுக்கு? என்ன எடுத்துட்டு போற? அண்ணனுக்கு சாப்பாடு கொண்டு போறேன். யாரு கொடுத்து அனுப்பிச்சா? அக்கா தான் கொடுத்து அனுப்பிச்சாங்க. அக்கானா? எந்த அக்காடா? அதான் செல்வன் அக்கா. செல்வன் அக்கானா? ஓ அர்ச்சனாவா? இல்ல உங்க அக்கா கொடுத்து அனுப்பிச்சாங்க. எங்க அக்காவா? டேய் என் கூட பிறந்தவங்க யாருமே இல்லையடா. என்னடா குழப்பற? ஐயோ செல்வன் அம்மா கொடுத்து அனுப்பிச்சாங்க. ஆடங்க அக்கா மக்கா இவ்வளவு தெளிவா முன்னாடியே சொல்லி தொலைக்கிறதுக்கு என்ன? அப்போ மாங்காய் மூஞ்சி தான் சாப்பாடு கொடுத்து அனுப்பிச்சாளா? சரி இந்த சாப்பாடை நீ உன் ஃப்ரெண்டும் சாப்பிட்ருங்க. செல்வத்துக்கு கொடுக்காதீங்க. என்னங்க நீங்க அண்ணனுக்கு கொடுத்த சாப்பாட்டை நாங்க சாப்பிட்டா அப்புறம் அண்ணன் பட்னியா இருப்பாரா? என்னத்துக்கு பட்னியா கிடக்கணும்? செல்வத்தை வீட்டுக்கு சாப்பிட வர சொன்னாங்கன்னு சொல்லிடுங்க. என்னங்க மப்பள பேசுற மாதிரி பேசுறீங்க? அதான் அக்கா அண்ணனுக்கு சாப்பாடு கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்கல்ல, மறுபடியும் அவரை வீட்டுக்கு வர சொன்னா அண்ணன் திட்ட மாட்டாரு? என்ன ரொம்ப தெளிவா பேசுறதா நினைப்பா? அதான் இந்த சாப்பாடை உங்க 2 பேரையும் சாப்பிடுங்க நான் சொல்லிட்டேன்ல. இந்த பாரா, செல்வத்துக்கிட்ட போய் உங்க அம்மா தான் வீட்டுக்கு சாப்பிட வர சொன்னாங்கன்னு சொல்லிடுங்க. அக்கா என்கிட்ட அப்படி எதுவும் சொல்லலையே. அக்கா சொல்லனா என்ன? அதான் இப்ப நான் சொல்லிட்டேன்ல. போ இதை அப்படியே அவன்கிட்ட சொல்லு போ. இருங்க, அன்னைக்கு செட்டுக்கு வந்து அக்காவுக்கு வயிற்றுல கஞ்சி ஊத்திருச்சுன்னு சொல்லி உண்டியில திருட்டு போனீங்கல்ல, அது மாதிரி இதுல இருந்து வில்லங்க வந்துடாத. அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. அது என்ன காரணம்னா என் வயசுக்கு இதெல்லாம் நான் உனக்கு விளக்கமா சொல்ல வேண்டியிருக்கு. வா. செல்வம் வீட்டுக்கு வந்தா அர்ச்சனா அவ கையாலேயே அவ புருஷனுக்கு சாப்பாடு பரிமாறுவா. இவன் ஆசையா அதை சாப்பிட்டுக்கிட்டே அவளை பார்ப்பான். அவளும் இவனை பார்த்துக்கிட்டே பரிமாறுவா. ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்யோன்யம் ஆயிடுவாங்க, சந்தோஷமா இருப்பாங்க. அதுக்கு தான்டா இதெல்லாம் முதல்ல சொல்லக்கூடாது. இப்போ சொல்லிட்டேன்ல, கிளம்பு. இப்போ அங்க போயிட்டு அண்ணனை வீட்டுக்கு அனுப்புறதா முதல் வேலையா? சரி கிளம்பு. போ. ரைட் போடே. போ 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 போ. ஒரு வழியா இவனை கரெக்ட் பண்ணியாச்சு. அடுத்தது பாக்கியம். வரண்டி பாக்கியம். வாசு, ரேவதி வர நேரம் பார்த்து இவ வந்திருக்கா. வாசு என்ன வாசு அப்படி பாக்குற? நான் தான் லைலா, தெரியல? பின்ன உன்ன தெரியாமலையா? அது திடீர்னு உன்னை பார்த்தனா அந்த சந்தோஷத்துல அப்படியே பூரிச்சு போயிட்டேன். ஆமா, நீ என்ன இந்த பக்கம்? எல்லாம் உன்னை பார்க்கதான் வாசு. என்ன பார்க்கவா? ஆமா, இப்படி உட்காரலாமா? இல்ல வேணாம், உட்காரு. இப்போ நீ யாருக்காக வெயிட் பண்ற? நான் வந்து ஃப்ரெண்டு ஒருத்தன், அவனுக்காக வெயிட் பண்றேன். பாரு, ஃப்ரெண்டுக்காகலாம் மணிக்கணக்கா வெயிட் பண்ற. எனக்கு தான் நேரமே ஒதுக்க மாட்டேன்ற. அப்படிலாம் கிடையாது லைலா. நான் இப்ப கொஞ்சம் வேலையில கொஞ்சம் பிஸியா இருக்கேனா, அதான். என்னதான் பிஸியா இருந்தாலும் தினம் பார்க்கணும், பேசணும், அட்லீஸ்ட் போன்லயாவது கொஞ்சணும்னு உனக்கு தோணவே இல்லையா வாசு? எனக்கு ஏன் அப்படி தோணணும்? அதுக்கெல்லாம் இப்ப எனக்கு டைம் இல்ல லைலா. என்ன டைம் இல்ல? எல்லாரையும் போல உனக்கும் 24 மணி நேரம் தானே. அதுல லவ்வருக்காக 1 மணி நேரம் கூட உன்னால ஒதுக்க முடியாதா? லவ்வரா? யாரு? என்ன கேள்வி இது? நான் தான் உனக்கு லவ்வர், நீ தான் எனக்கு லவ்வர். ஐயோ, எப்பவோ டைம் பாஸுக்காக போட்டு வச்ச பிட்டு இப்ப ஆயுதமா வந்து நம்மளையே தாக்குதே. லைலா, நீ என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்க. நான் உன்கிட்ட ஜஸ்ட் ஃப்ரெண்டா தான் பழகினேன். நான் உன்னை லவ்லாம் பண்ணலையே. என்ன லவ் பண்ணலையா? என்ன வாசம் சொல்ற? ஐயோ, சத்தம் போடாத லைலா. நிஜமா தான் சொல்றேன். நான் உன்கிட்ட ஜஸ்ட் ஃப்ரெண்டா தான் பழகிட்டு இருந்தேன். அதை நீ தான் தப்பா புரிஞ்சிட்டு இருக்க. என்ன வளர நீ? நான் தப்பா புரிஞ்சிட்டு இருக்கேனா? ஃப்ரெண்டா பழகுற பொண்ணுதான் ஜோடியா கூட்டிட்டு ஊரெல்லாம் சுத்துவாங்களா? அன்னைக்கு தியேட்டர்ல கார்னர் சீட்டா பார்த்து தோள் மேல தோள் சாஞ்சி படம் பாத்தியே. மகாபலிபுரம் கூட்டிட்டு போய் பீச்சில என் மடியில படுத்துக்கிட்டு கடலை ரசிச்சியே. அது வந்து லைலா, நீ சொல்றதெல்லாம் உண்மைதான். ஆனா இதெல்லாம் நம்ம அப்புறமா பேசிக்கலாமே. இப்போ ரேவதி வந்துருவா, நீ போயிட்டு அப்புறமா வா. இல்ல நானே உன்கிட்ட நேர்ல வந்து பேசுறேன். ரேவதிக்காக தான் இப்ப வெயிட்டிங்கா?
என்னை ஏமாத்த பார்க்காத வாசு. ரேவதி எனக்கு தங்கச்சி மாதிரி, நான் உன்னதான் லவ் பண்றேன்னு நீ என்று சொல்லல. சொல்லு சொல்லுடா, ஏன் பேசாம இருக்க? சொல்லு சொல்லுடா, சொன்னியா இல்லையா? என்ன பண்ற? சொல்லுடா. சட்டையில இருந்து கையிடு. ஆமாடி சொல்லுடா. சொன்னேன். அப்ப சொன்னதான். எனக்கு ரேவதி தான் முக்கியம். நான் ரேவதி தான் லவ் பண்றேன். நீ தான் எனக்கு தங்கச்சி மாதிரி. போதுமா? கையிடு. அடச்சீ. அட பாவி, நீ எல்லாம் நல்லா இருப்பியா? வீணா என் மனசுல ஆசையை வளர்த்துட்டு இப்ப தங்கச்சின்னு சொல்றியேடா. ஏண்டா, ரேவதி என்னை விட கொஞ்சம் வசதியா இருக்கான்னு தானே இப்ப அவளை புடிச்சிட்டு இருக்க. ஆனா நாளைக்கு அவளை விட வசதியா ஒருத்தி வந்தானா அவளையும் தங்கச்சின்னு தூக்கி எறிஞ்சிட்டு போயிடுவியா? இல்ல பார், அது ஏன் சௌகரியம். நான் தூக்கி போடுவேன், இல்ல கட்டிக்கிட்டு கொடுத்தன கூட பண்ணுவேன். என்ன அத பத்தி நீ ஏன் கவலைப்படுற? ஒழுங்கா கிளம்பி போ. அப்போ இத்தனை நாளா ரேவதி மேல வச்சு இந்த காதல் போதைக்கு என்ன ஊறுகாயா பயன்படுத்திக்கிட்ட, அப்படிதானே? ஆமா, ஊறுகாய் எப்பவுமே சைட் டிஷ் தாண்டி. எனக்கு மெயின் டிஷ் ரேவதி தான். புரிஞ்சுக்கோ, சரியா? புரிஞ்சிருச்சுடா, புரிஞ்சிருச்சு. சைட் டிஷ்ஷா நினைச்சுதான் நீ இத்தனை நாளா என்ன தொட்டுட்டு இருந்திருக்க. இப்ப சொல்றேன் கேட்டுக்கோடா, நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்ட, நாசமா தான் போயிடுவடா. இத பார், அதெல்லாம் ஒண்ணும் நான் போக மாட்டேன். நான் நல்லா தான் இருப்பேன். ரேவதி வர நேரமாச்சு, நீ சும்மா தேவையில்லாம எப்ப வந்த ரேவதி? நீ அவளை ஊறுகாயா தொட்டுக்கிறதுக்கு முன்னாடியே. ஐயோ ரேவதி, இவ சொன்ன எதையுமே நம்பாத. நான் எந்த தப்புமே பண்ணல. இவ உன் மேல இருக்கிற பொறாமையில என்னென்னமோ உளறிட்டு இருக்கா. அடச்சி, போது நிறுத்து. உன் லட்சணம் என்னன்னு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நானும் என் கண்ணால பார்த்தனே. ஐயோ இல்ல ரேவதி, சரியான லூஸ் இது. இத பார், இவ பேசுறத வச்சு என்ன தப்பு கணக்கு போடாத. நான் எப்பவும் உன்னோட வாசுதான். நான் எந்த தப்பும் பண்ண மாட்டேன். நீ வேணா இங்க உட்காரு, நான் உனக்கு எல்லாம் அட, தெளிவா. போது நிறுத்து. லூசு இவ இல்லடா, நான்தான். நீ திருந்திட்டேன்னு நம்பி உன்னை தேடி வந்து ஐ லவ் யூ சொன்னேன் பாரு, நான் தான் லூசு. இல்ல ரேவதி, நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்க. அப்படிலாம் கிடையவே கிடையாது. பட் இவ பேசாத. ஃப்ரெண்ட்ஸுங்களுக்குள்ளேயே தங்கச்சின்னு மாத்தி மாத்தி சொல்லி ஊர் சுத்தி இருக்கிறனா நீ எவ்வளவு பெரிய அயோக்கியனா இருந்திருப்ப. மகாபலிபுரம் பீச் தேட்டர்னு ஊர் சுத்திட்டு இப்ப நியாயம் கேட்க வந்தவள அவமானப்படுத்தி அனுப்ப பாக்குறியே. உன்னை எல்லாம் லவ் பண்ண பாரு, ஏன் புத்திய செருப்பால அடிச்சுக்கணும். ரேவதி, என்ன ரேவதி நீ இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? நான் என்ன சொல்ல நல்ல வேளை என்ன நீ சைட் டிஷ்ஷாவும் மெயின் டிஷ்ஷாவும் யூஸ் பண்றதுக்கு முன்னாடியே நான் சுதாரிச்சுக்கிட்டேன். இனிமே என் முகத்திலேயே முழிக்காத. குட் பை. ரேவதி நில, நான் சொல்றது கேளு. ரேவதி, ஏய் உன்ன ஆரஞ்சனா லூசு, ஏன்டி இப்படி என் வாழ்க்கையில வந்து விளையாடுற? யாரு? நானா விளையாடுறேன்? நீ தானே என் வாழ்க்கையில விளையாடி என் மனசை கெடுத்த. ஏய், நான் எங்கடி உன் மனசு கெடுத்தேன்? நான் எப்போது உன்னை காதலிக்கிறேன், கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு உன் வயித்துல புள்ளியா கொடுத்தேன். ஏன்டி இப்படி என்ன டார்ச்சர் பண்ற? வயித்துல புள்ளைய கொடுத்தா மட்டும் துரோகம் இல்லடா. மனசுல தேவையில்லாத ஆசையை வளர்த்து ஏமாத்தினாலும் அதுக்கு பேரும் துரோகம் தான்டா. பொம்பளைங்க மனசுல ஆசையை வளர்க்கறது கல்லுல செதுக்கிற சிற்பம் மாதிரி, காலத்துக்கும் அது அழியாது. அது புரியாம உன்னோட பொழுதுபோக்குக்காக என்ன மாதிரி பொண்ணுங்களோட வாழ்க்கையில விளையாடுறியே, உனக்கு ஒரு பாடம் கத்து கொடுக்கணும் தான் இந்த மாதிரி பண்ண. இனிமே நீ எந்த பொண்ணையும் ஏமாத்த மாட்ட பாரு. என்ன லூசுன்னு தானே நீ ஏமாத்த பார்த்த, இப்ப யாரு லூசுன்னு நீயே முடிவு பண்ணிக்கோ. வா. சொல்றத கேளு. அட வா சொல்றேன். எங்கயா கூட்டிட்டு போற? வீட்ல இருந்து பரப்புடும் போது எங்க போறோம் கேட்டா நீ பாட்டுக்கு பதிலே சொல்லாம போயிட்டு இருக்க. எங்க போறோம் சொல்ல போறியா? இன்னும் கொஞ்சம் தூரம் தான் பாக்கியம். ஓடியா ஓடியா. நாம எங்க போறோம்னு சொல்லலன்னா நான் ஒரு அடி கூட எடுத்து வைக்க மாட்டேன். அட என்ன பாக்கியம் நீ. நான் வந்து அங்க பாரு. ஐயோ அடடடடடா, எப்படி வருது பாத்தியா?
அங்க என்னையா இருக்கு? அதுக்கு பேர் தான் டூ வீலர். தமிழ்ல இருசக்கர வாகனம். அதுல 2 பேர் தான் போகணும். சமயத்துல முன்னாடி 4 குழந்தை பின்னாடி 4 குழந்தைன்னு ஏன் இன்னும் சில நேரத்துல பாத்தீங்கன்னா உப்பு மூட்டை புளி மூட்டைலாம் ஏத்திட்டு போவாங்க. அவர் தலையில கருப்பா சட்டி மாதிரி ஒண்ணு கவுத்துட்டு போறாரு பாத்தியா, அதுக்கு பேர் தான் ஹெல்மெட், தலைக்கவசம். கீழே விழுந்து அடிபடாம இருக்கணுங்கிறதுக்காக கவர்மெண்ட்டை அதை தலையில வச்சுக்க சொல்லி இருக்கிறாங்க. ஆனா ரொம்ப பேர் இப்போ அதெல்லாம் போடாம கடுக்கா கொடுத்துட்டு போயிட்டு இருக்கிறாங்க. அது தப்பு தெரியுமா? அது போறது தெரியுமா? அது பேர் ஆட்டோ, 3 சக்கர வாகனம். அதுல வந்து இது பாரு இன்னொன்னு கூட போகுது. அதுல கர்ப்பிணி பெண்கள் ஏறினாங்கன்னா ஆஸ்பத்திரிக்கு போறதுக்குள்ளேயே டமால்னு குழந்தை பிறந்துரும். அதனாலதான் அதுல பிரசவத்துக்கு இலவசம்னு போட்டிருக்கு. அங்க பாரு அங்க பாரு அங்க பாரு அங்க பாரு அங்க பாரு அது எப்படி போகுது பத்தியா? அது போகும். இந்த பாரு இன்னொன்னு இப்படி போகுது பாரு. எவ்வளவு சாப்பிட்டா போகுது பாரு. இதுக்கு பேர் தான் எம்டிசி பஸ். அதுல ஏறி நம்ம உட்காந்து டிக்கெட் வாங்கணும்னா நம்ம எங்க இறங்கணுமோ அதையும் தாண்டி நம்மளை கொண்டு போய் இறக்கி விட்டுருவான். இப்ப எதுக்கு எதுல என்கிட்ட சொல்ற? எல்லாம் உனக்கு ஒரு ஜெனரல் நாலேஜ் வளரணும்னா இந்த மெட்டீரியல் எல்லாம் சுத்தி காட்டிக்கிட்டு இருக்கிறேன். அது மட்டும் இல்லாம கல்யாணம் ஆன நாள்ல இருந்து எங்கேயுமே என்ன வெளியில கூட்டு போலன்னு சொல்லிட்டு இருந்தல, அதனாலதான் இந்த சிட்டி டூர் ப்ரோக்ராம். என்ன நீ இந்த பூங்காவனம் மட்டும் ஒரு அறிவாளியா இருந்தா போதுமா? இந்த பூங்காவனத்தோட பொண்டாட்டியும் ஒரு அறிவு களஞ்சியமா இருக்க வேணாம்? அதுக்காக தான் இந்த சென்னை டூர். ஏய்யா, வேகாத வெயில 4 தெரு தள்ளி கூட்டிட்டு வந்து இதுக்கு பேர் தான் டூரா? வழுக்க முடியல வெயில் அடிச்சதுனால மரம் கண்டு போச்சா? இதுக்கு என்ன இப்ப லோலோல நாளே வைக்கிற? எங்க கூட்டிட்டு போறேன்னு ஒழுங்கு மரியாதையா சொல்லு. அது வந்து அது சொல்லியா? சொல்லிடுறேன். அது ஒண்ணும் இல்ல பாக்கியம், என் ஃப்ரெண்டோட பேரன் சின்ன குழந்தை ரொம்ப நாளா வண்டலூர் ஜூ கூட்டு போய் இந்த மனுஷ குரங்கு அதை காட்டு தாத்தான்னு அடம் பண்ணிட்டு இருக்கானா. அவர் பாவம் வயசானவரா, கூட்டிட்டு போக முடியல. அதான் பெரியவங்க வந்து சின்ன குழந்தையோட ஆசையை நிறைவேற்றணும்ல. அதான் நான் என்ன சொன்னேன், நண்பா நீ கவலைப்படாத, உன் பேரனுக்கு நான் மனுஷ குரங்க காட்டுறேன்னு சொல்லிட்டு வந்தேன். அதான் இப்ப நான் உன்ன கூட்டு போறேன், வா போலாம். இருந்தாலும் உனக்கு இவ்வளவு திமிரு இருக்க கூடாதியா? அன்னைக்கு என்னடானா நாய்க்கு என் பேரை வச்சு பாக்கியம்னு கூப்பிடுற, இன்னைக்கு மனுஷ குரங்குங்கிறியா? வீட்டுக்கு வா, அந்த நாயும் குரங்கும் என்ன பண்ணுமோ அத பண்ற. ஐயோ பாக்கியம், உணர்ச்சி வசப்பட்டு நீ அந்த கேரக்டராகவே மாறிடக்கூடாது, மனுஷியாவே இரு என்ன. சரி வா, அந்த குழந்தையோட ஆசையை நிறைவேற்றிட்டு வந்துருவான் ஆளு. பாய என்னது செல்வம் நம்ம வீட்டு பக்கம் போற மாதிரி இருக்கு. இந்நேரம் எந்த பக்கமா போறான்? செல்வம் இந்த ரோட்ல போக கூடாதுன்னு 144 தடை உத்தரவு போட்டிருக்கான். என்ன இல்ல, நான் அவனுக்கு சாப்பாடு கொடுத்து அனுப்பிட்டேன், அவன் இப்ப வீட்டு பக்கம் போறான். அது வேற ஒண்ணும் இல்ல, கஸ்டமர் வண்டி எடுத்துக்கிட்டு சும்மா ட்ரைல் போயிட்டு இருக்கான். ட்ரைல் இல்ல அது அவன் வண்டி தான், ஒண்ணு கஸ்டமர் வண்டி இல்ல. அவன் இப்ப நம்ம வீட்டு பக்கம். அப்படின்னா அவன் வண்டியில அவன் கஸ்டமரை பார்க்க போறான்னு நினைக்கிறேன். இந்த பாரு பாக்கியம், அந்த சின்ன குழந்தை மனுஷ குரங்க பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா காத்துக்கிட்டு இருக்கு. அந்த ஆசையை நிறைவேற்றணும், வா. நெல்லியா, ஏதோ திருட்டுத்தனம் பண்ற. அன்னைக்கு சிதம்பரம் பெரியமா சீரியஸ்னு போய் சொன்ன மாதிரி இப்போ நீ ஏதோ திட்டம் போட்டிருக்க. இல்ல அது வந்து பாக்கியம், அன்னைக்கு வந்து என்ன ஆச்சுன்னா உன் மேல இருந்த நம்பிக்கை போச்சு. போயா, உன்ன நான் நம்ப மாட்டேன், நான் வீட்டுக்கு போறேன். பாக்கியம் 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 நில்லு பாக்கியம். இவளுக்கு ஒன்னும் சொல்லி புரிய வைக்க முடியலையே. பேசாம அந்த சிதம்பரம் பெரியம்மாவை க்ளோஸ் பண்ணாதான் நம்ம திட்டம் நிறைவேறும். ஐயோ, அவ பாட்டுக்கு போயிட்டு இருக்கா. பாக்கியம் என்னமோ பெருசா காஷ்மீர் தீவிரவாதியை கண்டுபிடிச்ச சிப்பாய் மாதிரில வெறப்பா போய்கிட்டு இருக்கா. இந்நேரம் ஏன் திட்டம் நிறைவேறுக்குமே. வா நான் நினைச்சது சரியா தான் போச்சு. இதெல்லாம் உன் வேலை தானா? வேற யாருக்கு இந்த அறிவு வேலை செய்யும்? இரு, உன்னை அப்புறம் வந்து பேசிக்கிறேன். என்னது படக்குன்னு உள்ள போறா? ஐயோ, சிவ பூஜையில கரடி பூந்த மாதிரி ஆயிடுமே. விடக்கூடாதுடா பூங்காவனம். ஃபாலோ. செல்வம் செல்வம், என்னமாச்சு? இது என்ன புது பழக்கம்? ஏண்டி அவன் என்ன சின்னதுல இருந்து இப்படிதானே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். இன்னைக்கு என்னமோ அவன் சாப்பிட்றத பார்த்து இது என்ன புது பழக்கம்னு கேட்குறீ? இது என்ன புது பழக்கம்? வாய மூடு. வாயை மூடிட்டு அவன் எப்படி சாப்பிடுவான்? நான் சொன்னது உன் வாய. ஆஹா. ஏன்பா செல்வம், நான் தான் ஷெட்டுக்கு சாப்பாடு கொடுத்து விட்டேனே, அப்புறம் இங்க வந்து சாப்பிடுற? என்னம்மா சொல்றீங்க?
நீங்க தானே வீட்டுக்கு சாப்பிட வர சொன்னதா சொன்னாங்களே. என்னது? நான் உன்னை வீட்டுக்கு வந்து சாப்பிட சொன்னேனா? என்னப்பா சொல்ற? என்னம்மா கேரியர் சாப்பாட பசங்களை சாப்பிட சொல்லிட்டு என்ன வீட்டுக்கு சாப்பிட வர சொன்னதா பையன் தான் சொன்னான். பையன் சொன்னானா? நான் அப்படி எதுவும் சொல்லலையே. அது இல்ல பாக்கியம், ஏதோ பசியில அவனுங்க சாப்பிடறதுக்காக போய் சொல்லியிருப்பானுங்க. அப்படி நீ சாப்பிடு. ஏன் இப்படி அறிவுகிட்டத்தனமா பண்ற? என்னமோ நீதான் செல்வத்துக்கு நல்லது பண்ற மாதிரி நான் கெட்டது பண்ற மாதிரி நினைச்சுட்டு இப்படி எல்லாம் செய்யறியா? இத பாரியா, நான் ஒண்ணு என் பூவும் போட்டு மட்டும் நினைக்கிறதுக்காக இப்படி பண்ணல. இந்த வீட்டுல எந்த விதமான அமங்கலமான விஷயமும் நடந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் இப்படி எல்லாம் பண்ற. அதை முதல்ல புரிஞ்சுக்க. இத பார், நீ விளையாட்டுத்தனமா ஏதாவது ஒண்ணு பண்ண போய் அது வேலையில போய் முடிஞ்சிடும். இந்த பார் பாக்கியம், நான் தான் ஆரம்பத்துல இருந்து சொல்லிட்டு வரேனே, எனக்கு இந்த ஜாதகம் ஜோசியம் இதெல்லாம் நம்பிக்கை இல்லைன்னு. நீ தான் அனாவசியமா அதை பிடிச்சி தொங்கிக்கிட்டு இருக்க. பாக்கியம், எப்படியாவது இந்த வீட்டுல ஒரு சுபகாரியம் நடக்கணும் தான் நான் தவிச்சுக்கிட்டு இருக்கிறேன். அதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறியா? இத பாரியா, நீ நினைக்கிறதுல நல்லதே நடக்காது, கெட்டதுல தான் போய் முடியும். அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல, நல்லது நினைச்சா நல்லதுதான் நடக்கும். நீ பயப்படுற மாதிரி எதுவும் நடக்காது. நான் சொல்றதை நீ புரிஞ்சுக்கோ. இல்ல இல்ல, நான் சொல்றதை நீ புரிஞ்சுக்காம ரெண்டு பேரும் கொஞ்சம் நிறுத்துறீங்களா? இப்ப எதுக்காக நீங்க ரெண்டு பேரும் இப்படி சண்டை போடுறீங்க? அது இல்லப்பா, எனக்கு ஏதோ நடந்ததுன்னு அனாவசியமா உங்க அம்மா பயப்படுறா. அதை நான் சமாளிச்சுக்கிறேன். நீ உட்காந்து சாப்பிடு. போதும் விடுங்கப்பா. நீங்க எதுக்காக பயப்படுறீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். இது பாருங்கப்பா, எனக்கு நல்லது நடக்கணும்னு நினைச்சு நீங்க துடிக்கவும் வேண்டாம், நான் தப்பு செஞ்சிருவோம்னு நினைச்சு நீங்க தவிக்கவும் வேண்டாம். அறிவை மழுங்கடிச்சு உணர்ச்சிக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுக்கு நானும் அர்ச்சனா ஒன்றும் விடல பசங்க கிடையாது. இதை பாருங்கம்மா, நான் ஒன்றும் கட்டுப்பாட்ட மாரி சந்தோஷத்துக்காக அலையிற ஆளும் இல்ல, அர்ச்சனாவும் கட்டுப்பாட்ட மாரி நடக்கிற பொண்ணும் இல்ல. இன்னும் ஒரு 6 மாசத்துக்கு எப்படி கட்டுப்பாடோட இருக்கணும்னு எங்க 2 பேருக்கும் நல்லாவே தெரியும். அதனால எங்களுக்காக நீங்க 2 பேரும் தேவையில்லாம சண்டை போட வேண்டாம். செல்வம் 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 சாப்பிட்டு போ, செல்வம் செல்வம், டேய் டேய், கை கழுவாதடா, சாப்பிட்டு போடா. சாப்பிடாம போகாத. சரி செல்வம் செல்வம் சொன்னா கேளு. செல்வம் டேய் செல்வம், ஏண்டி பாக்கியம், ஒழுங்கா சாப்பிட்டு இருந்த புள்ளைய கண்ணா பின்னான்னு பேசி சாப்பிட விடாம இப்ப பாரு பாதியில கை கழுவிட்டு என் புள்ள பட்டினியா போறான். ஏய்யா, டியூன் பாக்ஸ்ல கொண்டு போன சாப்பாட்டியா புள்ள ஒழுங்கா சாப்பிட்டுப்பா, அதை சாப்பிட விடாம கெடுத்தது நீ. என்ன குறை சொல்றியா? டிஃபன் பாக்ஸ் கதையை விடுறி. இப்ப இங்க ஒழுங்கா உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு தானே இருந்தா, அதை கெடுத்தது நீ தானடி. எல்லா பிரச்சனைக்கு நீதாயா காரணம். யாரடி காரணம்? நான் தான் ஒழுங்கா உன்ன சிட்டியை சுத்தி காட்டுறேன்னு கூட்டிட்டு போனேன். என் கூடவே வந்திருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்குமா? நீ அப்படி கூட்டிட்டு போனதுனால தான் இந்த பிரச்சனையே.